டெவின் ஏஐ வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஏஐ சாஃப்ட்வேர் இன்ஜினியர். காக்னிசன் அப்படின்ற யூஎஸ் பேஸ் ஸ்டார்ட் அப் கம்பெனி இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ப்ராஜெக்டை பிளான் பண்ணுறதுலேருந்து சோர்ஸ் கோட் ரைட் பண்ணுறது, அதில் ஏதாவது பக் இருந்தால் அதெல்லாம் டிபக் பண்ணுறது, பிளானிங்லேருந்து எக்ஸிக்யூஷன் வரலாம் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் முடிச்சு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் என்ன பண்ணுவாரோ அந்த வேலையை அட்டானமஸாக செஞ்சு முடிக்குது. டெவின் ஏஐ ஃபியூச்சர்ல என்னென்ன இம்பாக்ட் கொண்டு வர போகுதுன்றத பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். டெவின் ஏஐல ஷெல், கோட் எடிட்டர், ப்ரௌசர், டெவலப்பர் டூல்ஸ் இது எல்லாமே இன்பில்டா இருக்கு. காம்ப்ளெக்ஸான டாஸ்கையும் ரொம்ப ஈஸியாவே இது கம்ப்ளீட் பண்ணிடுது. சாட் ஜிபிடி, ஜெமினி இதெல்லாம் கம்பேர் பண்றப்போ எரர் கிளியர் ரேஷியோ 13.86% அதிகமா இருக்கு. டெவின் ஏஐ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். சைட்ல டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் கொடுத்தா நம்ம அதுக்கு தேவையான கோடிங் அப்படியே ரைட் சைட்ல வருது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராம்ப்ட் வச்சு தான் ஒர்க் ஆகுது. டெவின் ஏஐ ஹியூமனோட ஈஸியா கொலாபரேட் ஆகி அவங்க கொடுக்குற ஃபீட்பேக்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவுட்புட் கொடுக்குது. ஓகே, ஃபியூச்சர்ல டெவின் ஏஐ எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ண போகுது அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். நம்ம அட்டானமஸ் வெஹிக்கிளே எடுத்துக்குவோமே, அதை பத்தின டாக் பல வருடங்களுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனா இப்போ நம்ம கண்ணு முன்னாடி எத்தனை வெஹிக்கிள் பாக்குறோம், எந்த அளவுக்கு அது சக்சஸ் ஆயிருக்கு. என் ஃபாரின்ல ஒரு அட்டானமஸ் வெஹிக்கிளை எரிக்க கூட செஞ்சாங்க. ஃபுல்லா எல்லா காருமே அட்டானமஸா மாறல. ஒரு 10 இயர்ஸ் பேக் கார்லாம் எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு? ஃப்ரண்ட் டிஸ்பிளே, பேக் கேமரா, 360 கேமரா, க்ரூஸ் கண்ட்ரோல், ஆட்டோமேட்டிக், மேனுவல் எல்லாமே இருக்கு. அட்டானமஸ் வெஹிக்கிள் வந்ததுக்கு அப்புறம் எத்தனை டிரைவர்ஸ்க்கு வேலை போச்சு? அப்படிலாம் எதுவுமே நடக்கல. கொஞ்சம் கார் முன்னாடி இருந்ததை விட அட்வான்ஸ்டா மாறி இருக்கு, அவ்வளோதான். அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் டிரைவர்ஸ்க்கு வேலையே இல்லாம போச்சு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. 3D பிரிண்டிங் வந்ததுக்கு அப்புறம் சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு வேலை போயிடும், வாய்ப்புகள் கம்மியாயிரும் அப்படின்னாங்க. எத்தனை சிவில் பேஸ்டு கம்பெனில சிவில் இன்ஜினியர்ஸ் வேலையில இருந்து எடுத்துட்டாங்க. 3D பிரிண்டிங் 10 இயர்ஸ் ஆச்சு. ஆனா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஹியூமன் டச் இல்லாம எதுவுமே இல்லை. முன்னாடி இருந்ததை விட அட்வான்ஸ்டா இருக்கும், டைம் சேவிங் எல்லாமே இருக்கும். ஸோ ஒரு டீம் மெம்பர்ஸ்ல 10 பேரோட ஒருத்தரா சேர்ந்து ஏஐ ஒர்க் ஆகுமே தவிர ஃபுல்லா லே ஆஃப்ன்றது இருக்காது. இன்னைக்கு சாட் ஜிபிடி எத்தனை கம்பெனிஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய கம்பெனிஸ்ல சாட் ஜிபிடி நாட் அலவுட். ஏன்னா டேட்டா பிரைவசி. ஏஐ பொறுத்தவரையிலும் இருமுனை கொண்ட வால் மாதிரி தான். ஒரு பக்கம் எந்த அளவுக்கு நன்மை இருக்கோ அதே அளவு மறுபக்கம் தீமையும் இருக்கு. ஸோ டேட்டா பிரைவசிங்கிறது இந்த இடத்துல ரொம்பவே முக்கியமா பார்க்கப்படுது. டெவின்க்கும் இதே ப்ராப்ளம் தான். எந்த அளவுக்கு பிரைவசி இதுல இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ எதுவுமே ரியல் டைமா வந்ததுக்கு அப்புறமா தான் முடிவு பண்ண முடியும். ஸோ என்னை பொறுத்தவரையிலும் டெவின் ஏஐ ஃபியூச்சர்ல ஒரு ஒர்க்கரா நம்ம கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்.